நாயகன் திரைப்படத்தில் இசைஞானியின் இசை திருப்திகரமாக இல்லை என்பதுதான் விமர்சனங்களுக்கு புகழ்பெற்ற ஆனந்த விகடனின் விமர்சனம். முட்டை சாப்பிடுபவர்களே ஆனாலும் முட்டை ஆஃபாயில் சிலருக்கு பிடித்த உணவு, சிலருக்கோ பிறர் சாப்பிடும் போதே வாந்தி வரும் உணர்வு. கலையும் உணவும் அத்தியாவசியம், ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம். ஒரு பொருள் என்பது அதன் நியதியில் இருக்கிறது. அதன் மீதான விமர்சனம் என்பது விமர்சிப்பவரின் அறிவை பொறுத்தும் அவரது மனநிலையை பொறுத்தும் அமைகிறது. ஒரு கரு எத்தனையோ பேரை திருப்திப்படுத்திய பிறகே திரைப்படமாகி திரையரங்கம் வருகிறது. திரைக்கு வந்து முதல் காட்சி முதல் நிமிடத்தில் இருந்தே விமர்சிக்க தொடங்கிவிடுகிறார்கள். இரண்டாவது காட்சியின் முன்பதிவு ரத்தாகிறது. இதற்கு பயந்து விமர்சனங்கள் எல்லோரையும் சென்று அடைவதற்குள் போட்டதை எடுக்க வேண்டும் என்ற பயத்தில் பெரிய படங்கள் எல்லா திரையரங்குகளையும் பிடித்து கொள்கின்றன. எத்தனையோ படைப்பாளிகளின் கனவு, வாழ்க்கை, எதிர்காலம், பொறுப்பு, உயிர் பெட்டிக்குள் அடங்கி போக அதன் மீது சவமாக அமர்ந்திருக்கிறான். உங்களின் கருத்து சுதந்திரம் நீங்கள் குடும்பத்தோடு வசிக்கும் பகுதியில் இருக்கும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ரவுடிகளையாவது விமர்சிக்குமா? கல்வெட்டு போல, ஓலைச்சுவடி போல திரைப்படங்கள் காலத்தின் பதிவுகள் இல்லையா? விமர்சனம் தொடர்பாக பலரின் விருப்பமும் வடிவேலு அவர்களின் சமீபத்திய பேச்சும். ஒரு திரைப்படம் ஒரு வார இறுதியையாவது கடந்த பிறகே விமர்சிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது நீதிமன்றங்கள் மறுத்த போதும் நியாயமான கோரிக்கை இது.